பிரபல தொலைக்காட்சி நடிகர் சாய் பிரசாந்த் நேற்று இரவு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ச்சியாக ஏற்பட்ட மன உளைச்சலே தனது மரணத்திற்கு காரணம் என்றும் அவர் உருக்கமாக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார். சாய் பிரசாந்த் சமீபத்தில் தனது மனைவி சுஜாதாவை விவாகரத்து செய்துவிட்டு பின்னர் நிரஞ்சனா என்பவரை திருமணம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடிதத்தில் அவர் எழுதியிருப்பதாவது: என் அன்புக்குரிய சுஜிதா சாய் பிரசாந்துக்கு, உன் மீது அதிக காதல் வைத்திருந்தேன். பொசசிவ் காரணமாக உன்னை 4 முறை அடித்தேன். ஆனால் கவலைப்படாதே, எனது மரணம் உனக்கு எந்த வகையிலும் இடையூறு அளிக்காது. எனது மரணத்திற்கு கண்டிப்பாக நீ காரணமாக இருக்க முடியாது. ஒரு சத்தியம் மட்டும் செய்கின்றேன், உனது 33 சவரன் நகை கண்டிப்பாக திரும்பி வரும். எனது காதல் எப்போதும் உண்மையானது. நான் செல்வதால் தயவு செய்து அழாதே. ரக்ஷிதாவும் தான். என் பெற்றோர்கள் கண்டிப்பாக உன்னையும் உனது குடும்பத்தாரையும் கேள்வி கேட்க மாட்டார்கள். உன் சித்தப்பா என் அப்பாவிடம் உபயோகித்த வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்கும்படி சொல்லவும். நான் மட்டுமே எனது மரணத்திற்கு காரணம். என் பெற்றோர் உனக்கு 5 லட்சம் பணமும் உனது நகையும் கொடுப்பார்கள். எனது மரணத்திற்கு பிறகாவது தயவு செய்து உனது கோபத்தை விட்டுவிடு. நான் ரக்ஷிதாவுக்கு எப்போதும் ஒரு நல்ல அப்பா. மிஸ் யூ ரக்ஷிதா. சுஜிதா, அம்மா, அப்பா, சுஜி, சித்தப்பா, நிரஞ்சனா குடும்பம், ராகுல் மற்றும் ரோஹித், சுஜிதா குடும்பம் மற்றும் சரவணன் குமார். ரக்ஷிதாவின் புரிதலுக்கு ஒரு கண்டிஷன்: யாரும் சண்டையிடவோ அளவோ கூடாது. நான் மட்டுமே எனக்கு பிரச்சனை. எல்லோருடனும் இணைப்பில் இருக்கவும் புரிந்து கொள். ராட்டன் மீடியா, முக்கியமாக சன் நெட்வொர்க், என் அம்மாவாக நினைக்கும் ராதிகா சரத்குமார் ஆகியோருக்கும் நன்றி. மிஸ் யூ லாட் அம்மா. ரக்ஷிதாவுக்கு எனது ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு. லவ் யூ தாமரை டீம் மற்றும் சுகுமார் அண்ணா. நன்றி நிரஞ்சனா குடும்பத்தார். லவ் யூ மேட்லி சுஜிதா சாய் பிரசாந்த். உம்மா, டேக் கேர் எவ்ரிபடி. உங்களை எல்லாம் சிரிப்புடன் விட்டு செல்கின்றேன் என்று சாய் பிரசாந்த் இவ்வாறு அக்கடிதத்தில் எழுதியிருந்தார்.